வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது பனிப்பாறைகளால மூடப்பட்ட ஒரு பெரிய தீவை பத்தி. கிரீன்லாண்ட். இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன வரும்? பனி, துருவக்கரடிகள், ரொம்ப அமைதியான ஒரு வெள்ளை உலகம்னு ஒரு படம் ஓடலாம். ஆமா, ஏதோ உலகத்தோட மூலையில இருக்கிற யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இந்த பனி மூடின நிலம் எப்படி உலக வல்லரசுகளோட தூக்கத்தை கெடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதா இன்னைக்கு நம்ம நோக்கம். முதல்ல அதோட அமைவிடம் பத்தி பேசுவோம். அதோட லொகேஷன் வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல ஆர்க்டிக் பெருங்கடலோட வாசல்ல இருக்கு. இந்த லொகேஷனை பார்த்தாலே புரியுது இது எவ்வளவு முக்கியம்னு. ராணுவ ரீதியா பார்த்தா ஒரு பெரிய அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி இருக்கு. அதேதான், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பார்க் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு சரியான ஒப்பீடு. பல வருஷமா இது ஒரு அமைதியான இடமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழு. ஏவுகணைகள், விமானங்கள், ஏன் பனிக்கு அடியில போற நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கூட ரொம்ப ஈஸியா கண்காணிக்க முடியும். வட துருவத்துல யார் உள்ளவரா யார் வெளியே போறாங்கன்னு எல்லாத்தையும் அங்கிருந்து பாத்துடலாம். குறிப்பா அமெரிக்காவோட மிக முக்கியமான ஒரு தளம் பிடிஃபிக் விண்வெளி தளம் இங்கதான் இருக்குன்னு இந்த நோட்ஸ்ல இருக்கு. இது ஏதோ சாதாரண ஏர்பேஸ் இல்ல போல இருக்கே. இல்லவே இல்ல. அது அமெரிக்காவோட பாதுகாப்பு அரணோட ஒரு முக்கியமான கண்ணி. பனிப்போர் காலத்துல சோவியத் யூனியனோட பாம்பர் விமானங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு அதோட வேலை ரொம்ப உயரும். கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை அது புறப்பட்ட சில நிமிஷங்கள்லயே கண்டுபிடிச்சு எச்சரிக்கை செய்யற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்போ ரஷ்யாவும் சீனாவும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கும் போது கரெக்ட், பிடிஃபிக் தளத்தோட முக்கியத்துவம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. அப்போ இது வெறும் கண்காணிப்பு மட்டும் இல்ல, ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ஒரு எச்சரிக்கை மணியும் கூட. நிச்சயமா. இந்த தளம் அங்க இருக்கிறதால மத்த நாடுகள் அந்த பகுதியில ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிப்பாங்க இல்லையா? ஒரு ரீசர்ச் சப்மரின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல வந்தா இங்க இருந்து உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. அது ஒரு தடுப்பு சக்தியாவும் செயல்படுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ரஷ்யாவோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் ஆர்க்டிக் பனிக்கடியில இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள நுழையறதுக்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கு. சுருக்கமா சொன்னா வடதுருவ பகுதியோட பாதுகாப்புக்கு இந்த தளம் ரொம்ப அடிப்படை. ஆக பனிக்கு மேல நடக்கிறத கண்காணிக்க இந்த ராணுவ முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இந்த குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற விஷயம் அந்த பனிக்கே என்ன ஆகுதுங்கிறது தான். அங்கதான் விஷயமே இருக்கு. பனிப்பாறைகள் உருகுறதால 2 புது கடல் வழிகள் திறக்குதுன்னு நீங்க அனுப்பின ரிசர்ச் சொல்லுது. ஆமா, ஒன்னு ரஷ்யாவுக்கு பக்கத்துல போற வடக்கு கடல் வழி, இன்னொன்னு கனடா வழியா போற வடமேற்கு பாதை. இதுதான் புவி வெப்பமயமாதலோட ஒரு யாரும் எதிர்பார்க்காத பக்க விளைவு. பனி உருகுறது ஒரு பக்கம் ஆபத்துனாலும் இன்னொரு பக்கம் அது உலக வர்த்தகத்துக்கான புது வாசல்களை திறக்குது. இந்த 2 கடல் வழிகளும் உலக வர்த்தக வரைபடத்தையே மாத்தி வரைகிற சக்தி கொண்டது. ஆசியால இருந்து ஐரோப்பாவுக்கு சூயஸ் கால்வாய் வழியா போற கப்பல்கள் இந்த வடக்கு கடல் வழியா போனா பயண தூரம் கிட்டத்தட்ட 40% குறையுமா. அதாவது பல நாட்கள் பல லட்சம் டாலர் மிச்சமாகும். இது உலக வர்த்தகத்துல ஒரு புரட்சியை உண்டாகலாம் இல்லையா? கண்டிப்பா. இதை ஒரு பெரிய படமா பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுல சூயஸ் கால்வாய் திறந்த போதும் 20ஆம் நூற்றாண்டுல பனாமா கால்வாய். கரெக்ட். அப்போ உலக வர்த்தகம் எப்படி மாறுச்சோ அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இப்போ நடக்கலாம். இவை எதிர்காலத்தோட சூப்பர் ஹைவேக்கெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த புது சூப்பர் ஹைவேக்களுக்கு நடுவுல கிரீன்லாண்ட் ஒரு முக்கியமான ஜங்ஷன் மாதிரி இருக்குமா? ஒரு பெரிய டோல் கேட் அல்லது சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி? ஒரு வகையில அப்படிதான். கிரீன்லாண்ட் இந்த 2 வழிகளுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்ப, ரிப்பேர் பார்க்க, ஆமா, சரக்குகளை மாத்தன்னு ஒரு பெரிய துறைமுக மையமா அது உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு கேட்வே மாதிரி செயல்படும். நிலத்துக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்த்தா அதுதான் அந்த கதையோட அடுத்த அத்தியாயம். அரிய கனிம வளங்கள், அதாவது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பத்தி ஒரு பெரிய பகுதியே இருக்கு. யுரேனியம், நிக்கல், கோபால்ட், துத்தநாகம்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அரிய கனிமங்கள்னு பேர்ல தான் அரிய இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது இல்லாத இடமே இல்ல. நம்ம ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ல இருந்து எலக்ட்ரிக் கார் பேட்டரி, பெரிய காற்றாலைகள், ஏன் அதிநவீன போர் விமானங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. இது இல்லாம நவீன டெக்னாலஜியே இல்ல. இப்போ இந்த சந்தையில சீனாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம் சொல்றாங்க. உலகத்துல 80%க்கும் மேலான அரிய கனிமங்களை சீனா தான் பதப்படுத்துது. ஆமா. அப்போ கிரீன்லாண்ட் ஒரு மாற்றா இருக்குமா? அதுதான் பெரிய திட்டமா? கரெக்ட். ஆனா இது வெறும் ஒரு மாற்று வியாபார இடம் மட்டும் இல்ல. இது தொழில்நுட்ப சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இத விநியோக சங்கிலியோட டீவெப்பனைசேஷன் ஆஃப் த சப்ளை செயின் கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு சீனா இந்த அரிய கனிமங்களோட ஏற்றுமதிக்கு தடை விதிச்சா என்ன ஆகும்? F-35 போர் விமானங்களோட உற்பத்தியிலிருந்து உலகத்துல இருக்கிற மொத்த எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலையும் சில மாதங்கள்ல முடங்கி போயிடும். கிரீன்லாண்ட் வெறும் கனிமங்களை கொடுக்கல, மேற்கு உலக நாடுகள் தங்களோட தொழில்நுட்ப எதிர்காலத்தை திரும்பவும் கையில் எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இது தவிர பனிக்கடியில என்ன இயற்கை எரிவாயு இருப்புகளும் இருக்கலான்னு இந்த ரிசர்ச் சொல்லுதே. ஆமா,
கிரீன்லாண்டை சுத்தி இருக்கிற கடல் பகுதிகளில் மிகப்பெரிய எண்ணெய் எரிவாயு இருப்புகள் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. அதோட உலகத்திலே மிகப்பெரிய தூய நீர் இருப்புகள் இங்க தான் பனிப்பாறைகளா உறைஞ்சு கிடக்குது. எதிர்காலத்துல தண்ணி ஒரு முக்கியமான வளமா மாறும்போது கிரீன்லாண்டோட மடிப்பு இன்னும் பல மடங்கு கூடும். ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்குல்ல. பனி உருகுறதால தான் இந்த வளங்களை எடுக்க முடியுது. ஆமா, ஆனா குறிப்பா எண்ணெய் எரிவாயுவை எடுக்க ஆரம்பிச்சா புவி வெப்பமயமாதல் இன்னும் அதிகமாகும். இது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி இல்லையா? மிக சரியான புள்ளி. இதுதான் கிரீன்லாந்து சந்திக்கிற மிகப்பெரிய சவால். பொருளாதார தேவையா இல்ல சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாங்கிற பெரிய விவாதம் இங்க தான் தொடங்குது. ஆர்க்டிக் பகுதி ரொம்ப மென்மையான சூழலியல் கொண்டது. அங்க ஒரு சின்ன எண்ணெய் கசிவு நடந்தா கூட அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திடும். இதுல கிரீன்லாந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த விஷயத்துல அவங்களே ரெண்டு பட்டு தான் இருக்காங்க. சிலருக்கு விகாஸ் வேணும், சிலருக்கு தங்களோட பாரம்பரியமான சூழல் வேணும். சரி, இப்போ ராணுவ முக்கியத்துவம், புது வர்த்தக வழிகள், விலை மதிக்க முடியாத கனிமங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா உலக வல்லரசுகளுக்கு நடுவுல போட்டி வர்றது சகஜம் தானே? ஆமா, கிரீன்லாந்து 21ஆம் நூற்றாண்டோட ஒரு புது சதுரங்க பலகையா மாறிட்டு வருது. ஆட்டக்காரர்கள் யாருன்னு பார்த்தா 3 முக்கிய நாடுகள்: அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. ஆமா, அமெரிக்கா இத ராணுவம் பாதுகாப்பு கோணத்துல பாக்குது. ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியில தன்னோட ஆதிக்கத்தை தக்க வைக்க பாக்குது. சீனா வியாபாரம், கனிம வளங்கள் மேல கண்ணு வச்சிருக்கு. இந்த அரசியல் சூழல்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வல்லரசுகள் நினைச்சதையெல்லாம் அங்க செஞ்சிட முடியாது. ஏன்னா கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு தன்னாட்சி பகுதி. அதாவது பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, இது ரெண்டையும் டென்மார்க் பார்த்துக்கும். அது ஒரு பொருளை போல வாங்கவோ விற்கவோ முடியாத நிலம். ஆமா, ஆனா இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் கிரீன்லாந்து மக்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் முடிவு பண்ணணுமா? அவங்க தான் தங்களோட நிலத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். கனிமங்களை வெட்டி எடுக்கலாமா வேண்டாமா, எந்த நாட்டு கூட ஒப்பந்தம் போடலான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ கிரீன்லாந்து மக்கள் நினைச்சா சீன கம்பெனிக்கு சுரங்கம் தோண்ட அனுமதி கொடுக்கலாம். அமெரிக்கா அதை தடுக்க முடியாதா? அதுதான் இதுல இருக்கிற சிக்கல். டென்மார்க் நாட்டோ அமைப்புல ஒரு முக்கியமான உறுப்பினர். அதனால ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாண்ட்ல வலுக்கட்டாயமா தலையிட்டா அது டென்மார்க் மேல நடந்த தாக்குதலா கருதப்படும். நேட்டோவோட விதிப்படி ஒரு உறுப்பினர் தாக்கப்பட்டா எல்லா உறுப்பினரும் சேர்ந்து பதிலடி கொடுப்பாங்க. கரெக்ட். இது ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையா மாறிடும். இதுதான் கிரீன்லாண்டுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். அதனால தான் எல்லா நாடுகளும் மென்மையா முதலீடுகள், தூதரகங்கள் மூலமா தங்களோட செல்வாக்கு அதிகரிக்க பார்க்கறாங்க. இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, கிரீன்லாண்டின் எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பார்கள்? உலக வல்லரசுகளா இல்ல அந்த மண்ணோட வெறும் 56,000 மக்களா? அந்த மக்கள் தங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த திடீர் உலக முக்கியத்துவத்தை எப்படி பயன்படுத்த போறாங்கங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது.